பலவான் என்று சொல்வான். தரித்திரன் செலுத்திடுவான். தேவாவை செயலிடுவே நமக்காய் நன்றி. Good times with the grateful heart. Good times to the Holy One. Good times because His name, Jesus Christ, Messiah. Good times with the grateful heart. Good times to the Holy One. Good times because His name, Jesus Christ, Messiah. Let the weak say, I am strong. Let the poor say, I am free. Because of what the Lord has done for us. Good times. Let the weak, I am strong. Let the poor say, I am free. Because of God the Lord has done for us. Good times. நன்றி உள்ளம் நிறைவுடன் நன்றி பரிசுத்தரே. நன்றி தேவகுமாரன் இயேசுவை தந்தார். நன்றி உள்ளம் நிறைவுடன் நன்றி பரிசுத்தரே. நன்றி தேவகுமாரன் இயேசுவை தந்தார். ஆண்டவரே, நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம். பலவீனன் பலவான் என்று சொல்லுவோம், தரித்திரன் செழித்திடுவான். தேவனின் செயல் எதுவே என்று சொல்லி பார்க்கிறோம். நாங்கள் செலுத்தக்கூடிய ஒரே ஒரு விஷயம் நன்றி. முழு உள்ளத்தோடு நாங்கள் செலுத்துகிறோம். இந்த மாதத்தை கொடுத்து உம்மை நன்றி சொல்ல வைத்ததுக்காக நன்றி அப்பா. தொடர்ந்து உம்முடைய வார்த்தை நிமித்தமாக எங்களை பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்நாட்டில் இந்த பாடல் நான் முதல் கிட்டார் பழகி அந்த பாடல் பாடும் பொழுது நான் மிகவும் அழுந்து கர்த்தருக்கு நன்றி சொன்னேன். உபத்திரவத்தின் கோவிலிருந்து படிப்பறிவே இல்லாத என்ன ஒரு பைபிள் காலேஜில் படிக்க வச்சு ஒரு ஊழியக்காரமாக மாற்றி நீ நிறுத்தி வச்சிருக்காருன்னா அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஆயிரம் நன்றி சொன்னாலும் பத்தாது. அல்லேலூயா. அதனால இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை என்னன்னா, ஆராய்ந்து முடியாத எண்ணி முடியாத அதிசயங்கள் என்ன செய்வேன் சொல்லுங்க. மறுபடியும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. பெரிய காரியம் அதிசயம். சொல்லுங்க, பெரிய காரியம் எண்ணி முடியாத அதிசயம். அல்லேலூயா. இதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம ஸ்டாரா இருக்கணும். எப்படி இருக்கணும் சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ஸ்டாரா இருக்கணும், 5 ஸ்டாரா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. எப்படி இருக்கணும்? ஸ்டார், நட்சத்திரமா ஜொலிக்கணும். சொல்லுங்க, நட்சத்திரமா ஜொலிக்கணும். நிலாவை விட பெருசு, சூரியனை விட பெருசு என்னதுங்க? நட்சத்திரம். நட்சத்திரத்துக்குள்ள எத்தனையோ பூமியை உள்ள வைக்கலாமா? அவ்வளவு அளவு பெரியதான். ஆமென். அப்படிப்பட்ட நட்சத்திரங்களாக கர்த்தர் நம்மை
கொண்டு வருகிறார். ஆமென். அதான் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், வானத்தின் நட்சத்திரங்களை போடவும். அல்லேலூயா. கடற்கரை. அப்ப கர்த்தர் மேல பார்த்து சொல்றாரு, நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் என்ன செய்ய என்ன. அவ்வளவு பெரிய ஜாதியா ஜனமா உன்னை என்ன செய்வேன் நாம. அதான் எண்ண முடியாது. நட்சத்திரத்தை என்ன செய்ய முடியாது. பக்கத்துல நட்சத்திரத்தை எண்ண முடியாது. நீங்க நட்சத்திரமா இருந்தீங்கன்னா எண்ண முடியாத ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. பெரிய காரியங்கள் ஆண்டவர்கள் செய்வார். அல்லேலூயா. கடற்கரை மணலை எண்ண முடியுமா? பூமியில இருக்கிற மணலை காட்டிலும், மணலுடைய அளவை காட்டிலும் வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களுடைய அளவு ஜாஸ்தின்னு சொல்றாங்க. அவ்வளோ குவிந்து கிடக்கிறதா. அப்படி பாருங்க, கர்த்தர் சில ஆசீர்வாதங்களை கொடுக்கும் போது கிள்ளி கொடுக்கல, எப்படி கொடுக்குறாரு? அள்ளி கொடுக்குறாரு. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அள்ளி கொடுப்பது மாத்திரமல்ல, வாரி எல்லாம் எடுத்து கொடுக்கிற போலதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் சில நேரங்கள்ல சிலருக்கு மட்டும் அந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்குது, சிலருக்கு ஏன் கிடைக்கல அப்படின்னா, ஸ்டாரா இல்லை. எப்படி இல்லை? ஸ்டாரா. இந்த உலகத்துல தமிழ்நாட்டுல ஸ்டார் அப்படின்னு சொன்னா சில நபர்களை, நடிகர்களை சொல்லலாம், சில தலைவர்களை சொல்ல, இவங்களாம் ஸ்டார் அப்படின்னு சொல்லி, நட்சத்திரங்களா இருக்காங்க மக்களுக்கு அப்படின்னு சொல்லி. பாருங்க, ஒரு ஸ்டார் ஒரு இடத்துல ஒரு புதிய காரியத்துல கால் வைக்கும் பொழுது அந்த ஸ்டாரை தேடி என்ன பண்றாங்க? எல்லாரும் ஓடி மறித்து கூட போறாங்க. இருக்கீங்களா? ஹலோ, இருக்கீங்களா? இல்லையா? ஒரு ஸ்டாரை தேடி போய் என்ன பண்றாங்க? எத்தனை பேர் செத்து போறாங்க? 41 பேர் செத்து போறாங்க. ஆனா நம்ம எந்த ஸ்டாரை தேடி வந்திருக்கோம்? அவர் விடிவெள்ளி நட்சத்திரம். அல்லேலூயா. அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசிக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவரை தேடி பாருங்க, அந்த கூட்டம் நெரிசலை பாருங்க. ஒரு சாதாரண மனிதர்கள் ஊர்வலம் வருகிற பொழுது அவர்களை தேடி வண்டி போகுது, லைனா போகுது பாருங்க. வண்டி வண்டியா போறாங்க, நெருக்கடிகள். ஆமே, கூட்ட கூட்டமா போறாங்க ஜனங்க. யோசித்து பாருங்க நீங்க. போதகர் உங்களுக்காக இருக்கிற போதகருடைய செய்தியை கேட்கறத விட யூடியூப்ல இருக்கிற செய்தியை நினைச்சுக்கிறோம், கேட்டு அதுல ஸ்டேட்டஸ் விட்டுக்கிறோம். இங்க இருக்கிற போதகர் கத்தி கத்தி பிரசங்கம் பண்ணாலும் ஒரு நாளாவது ஸ்டேட்டஸ் வரும் நான் பாக்குறேன். ஒருத்தர் வைக்கல. அது பரவாயில்ல, வைக்கலைனாலும் எனக்கு பரவாயில்ல. நீங்க வைக்காட்டியும் பரவாயில்ல, வைக்கலினாலும் பரவாயில்ல. எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. அல்லேலூயா. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அவர்கள் அவருடைய காரியங்களை பார்த்து போகிறார்கள். ஆனா சத்தியத்தை சொல்ற இடத்துல அந்த வார்த்தையை வைங்க. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். மற்றவங்க பார்க்கணும், இந்த வார்த்தையை பார்த்து சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லி வைக்கிறது ஸ்டேட்டஸை ஆண்டவர் விரும்ப மாட்டார். அல்லேலூயா. அழுகையான நேரத்துல அழுகையின் ஸ்டேட்டஸ், சந்தோஷத்தின் நேரத்துல சந்தோஷத்தின் ஸ்டேட்டஸ். யாராவது திட்டாங்கன்னா போதும், ஸ்டேட்டஸா வரும் பார்க்கணும். ஆமீன். அப்படியே வரும். நான்லாம் ஸ்டேட்டஸ் வச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே முக்கியமாக பிறந்த நாள் அந்த நாட்கள் மட்டும்தான் என்னோடய ஸ்டேட்டஸ்லாம் வரும். போன வாரம் கூட ஒரு ஸ்டேட்டஸ், ஒரு கதை வச்சுருந்தேன். படிச்சிங்களா? மெழுகுபத்தி கதை. இல்லை, தன்னம்பிக்கையோடு கூட இருந்து மெழுகுபத்தின்னு சொல்லி வைக்கிறது இல்லை. உங்கள் ஸ்டேட்டஸ் மற்றவங்க பார்க்கணும், அவங்க பயப்படுற அளவுக்குலாம் ஸ்டேட்டஸ் வைக்கிறது. சில நேரங்களில் நாங்கள் கூட சில நேரங்களில் வச்சுருக்கோம். அப்படி பயந்து போகிற அளவுக்கு. அதெல்லாம் வேண்டாம். சொல்லுங்கள், வேண்டாம். அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்க ஸ்டேட்டஸை பார்த்து மனம் திரும்பணும் அவசியம் இல்லை. அல்லேலூயா. நீங்க ஜெபிச்சாலே போதும், ஒருத்தர் மனம் திரும்பணும். யூடியூப்ல பார்த்து செய்தியை பார்த்து அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் சொன்னார்கள், அவங்க இப்படி இவங்க இப்படி, அவங்க பாட்டு இப்படி இவங்க இப்படி பாட்டு, நீங்க எங்க பாருங்க? ஏன் உங்க வாழ்க்கையில பெரிய காரியம் நடக்கல, எண்ணி முடியாத அதிசயம் நடக்கலன்னா மற்றவங்களே பார்த்துக்கிட்டு. அல்லேலூயா. அவர் பாடினாரு பாரியா பாட்டு, அப்பா நீங்க பாடுங்க. பக்கத்துல நீங்க பாடுங்க. நீங்க எப்ப பாடுறது? அவர் பாடினா நல்லா இருக்கும். அவர் செய்தி நான் கேட்டப்பா, அந்த செய்தியில அவ்வளோ விஷயம் இருந்துச்சு. என்ன செய்தி கொடுத்தாருன்னா, அவர் செய்தியை விட சாட்ட ஒரு கதை சொன்னார் பாருங்க. ஒரு கதை, அப்பா நல்ல கதைப்பா, டச் பண்ணிடுச்சு. அமெரிக்காவை பத்தி சொன்னாரு, ஜப்பானை பத்தி சொன்னாரு, அவங்க வாழ்க்கையில நடந்ததெல்லாம் சொன்னாரு. இதை விட என்னங்க இருக்கு? இதை கேட்டு மனம் திரும்பாதவன் தான் கதையை கேட்டு மனம் திரும்புறான் அப்படின்னா அந்த ஆத்மா பரலோகத்துக்கு போகுமா? அல்லேலூயா. இங்க கதை பேசுற பீடம் அல்ல இது. அல்லேலூயா.
சோக கதையும் சொந்த கதையும் சொல்ற பலிபீடம் அல்ல. உங்க கதையை சொல்ற நேரம் அல்ல இது. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில பெரிய காரியம் நடக்கணும்னா, எண்ணி முடியாத அதிசயம் நடக்கணும்னா ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். ரேமா வரும் பொழுது, ஆசீர்வாத வாக்குத்தத்தம் வரும் பொழுது, எல்லா நாளும் நல்ல நாள் சொல்லுங்க. எல்லா நாளும் நேரம் கால சமயம் நமக்கு இருக்கா? ஜோசி பார்ப்பீங்களா? குறி பார்ப்பீங்களா? நாள் பார்ப்பீங்களா? நட்சத்திரம் பார்ப்பீங்களா? நீங்க நட்சத்திரமா மாறுங்க. நட்சத்திரத்தை பார்க்கறது போதும், பக்கத்துல பார்த்து நட்சத்திரமா மாறுங்க. அல்லேலூயா. எல்லா நாளும் ஒரு சொல்லலாம், சந்திரனும் கர்த்தர் பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை நமக்கு செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அவன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப சில நேரங்கள்ல உங்களுடைய நேரத்தை செலவு பண்றீங்க பாருங்க. சில காரியத்திற்கு நீங்க ஸ்டேட்டஸ் வைக்கிறது நான் தப்புன்னு சொல்லல. கண்ணுன்னு தெரியாம அந்த அந்த இது அந்த டைப்ல எழுதுவோம், தமிழ் கிறிஸ்டின் பிளெஸிங் சாங்ஸ் அப்படின்னு போட்டு அதை தேடி இந்த சாங் இதை வச்சு பார்த்துட்டா என்னை பார்த்துட்டு எல்லாரும் நினைப்பாங்க சொல்லி அந்த சாங் வச்சிருந்தது. இப்படி வச்சிங்க அப்படின்னா ஒரு ஆத்மா கூட மனம் திரும்பாது. அல்லேலூயா. உங்க மனசுக்குள்ள வச்சுட்டு ஒரு காரியத்தை வச்சுட்டு ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க பார்த்துட்டா அந்த விஷயம் அந்த இடத்துல வேலை ஆகாது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஃபோன் பண்ணி கேட்போம், பாஸ்டர் அந்த சிஸ்டர் ஒரு மாதிரி மெசேஜ் வச்சுருந்தாங்க, என்னன்னு கேளுங்க, விசாரிச்சு கேளுங்க. நான் ஃபோன் பண்ணி என்ன ஒரு மாதிரி அழுகையும் ஸ்டேட்டஸை வச்சு இந்த மாதிரிங்க கண்ணீர் அஞ்சலி போஸ்டெல்லாம் வச்சுருப்போம் சில நேரங்களில், இல்லை ஆமின்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்கிறேன், நீங்கள் வைக்கிற ஸ்டேட்டஸ் ஜீவனுள்ள வார்த்தையை வைங்க. ஆமின்னு சொல்லுவாங்க. கர்த்தருடைய வசனத்தை வைங்க. அல்லேலூயா. ஒருவேளை இந்த வார்த்தை உங்களுக்கு பயன்படலாம், நீங்கள் மாறணும். ஆண்டவரே எனக்கு பெரிய காரியத்தை செய்ய, எண்ணி முடியாத அதிசயத்தை நான் பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்யலாம் ஆண்டவரே? கேளுங்க பார்க்கலாம். ஆண்டவர்கிட்ட கண்ண முடிய ஒரு கேளுங்க, இசப்பா என் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் நடப்பதற்கு, எண்ணி முடியாத அதிசயங்களை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்யலாம் ஆண்டவரே? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கேட்டீங்களா? நான் ஃபர்ஸ்ட் இந்த வசனத்தை வாசித்தோன்னே எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருந்துச்சு? ஐயோ இந்த வாக்குத்தத்தம், இப்படி ஒரு வாக்குத்தத்தம் கிடைச்சிருச்சு, வாக்குத்தத்தம் கிடைச்சிருச்சு, அதை கை கொள்ளுகிறவர்கள் எனக்கு ஒருவேளை நடக்கலாம், இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க நடக்கலாம், பக்கத்துல உட்கார்ந்து ஜெபிக்கிறவங்க நமக்கு நடக்காம இருக்கலாம். நம்மளுடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது? கிறிஸ்தவர்கள் என்ற பெயர்ல நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? யோசித்து பாருங்க. பக்கத்துல பாருங்க. கிறிஸ்தவர்கள் என்ற பெயர்ல ஒரு போர்வையில வாழ்ந்துட்டு இருக்காதீங்க. அது கிறிஸ்தவ வாழ்க்கையே கிடையாது. அல்லேலூயா. கிறிஸ்தவன் என்ற ஒரு போர்வையில வாழ்ந்துட்டு இருக்காதீங்க. வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையை போல நம்ம வாழ வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆராதனை, மற்ற நேரமெல்லாம் நம்ம ஆண்டவர் நினைச்சு பார்க்கணுமா? தெரியல. நினைச்சு பார்ப்பீங்க. அது எதற்காக நினைச்சு பார்க்கணும் நமக்கு தான் தெரியும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை போல நம்ம இருந்தோம் அப்படின்னா உள்ள வெளியில் எப்படி இருக்கும்? வெளியில் எப்படி இருக்கும்? பளபளப்பா இருக்கும். பெயிண்டெல்லாம் அடிச்சு பாருங்க. கல்லறை திருநாள்னு வைப்பாங்க. நீங்களாம் போயிருப்பீங்க. கல்லறை திருநாள் போயிருக்கீங்களா? வருஷ கணக்கா அந்த கல்லறையில வந்து கவனிக்காம இருக்கும். அன்னைக்கு நவம்பர் 6ஆம் தேதியா 2 போய் அங்க பக்தியை பார்த்து வச்சு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே பெயிண்ட் எல்லாம் போட்டு பூவெல்லாம் போட்டு பாலெல்லாம் ஊற்றி எல்லாம் உள்ள அவங்க அப்பா இருப்பாரா அம்மா இருப்பாரா எலும்பு இருக்குமா தெரியவே தெரியாது. வெள்ளையடிக்கும் பலகாரம் ஆண்டவர் வழி நடத்துகிறார். நேர் வழியை நடத்தினாரா? நேர் வழியா கொண்டு போனாரா? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொஞ்ச நேரம் அப்படி இப்படி சுத்தி என்ன பண்ணாரு? கொண்டு போனார். சில நேரங்கள்ல உங்க வாழ்க்கையில சில நேரங்கள்ல சுத்தல் வரும். எப்படி வரும்? சுத்தல். அடிக்கடி சொல்லுவேன், 1ஆம் கிளாஸ்ல அந்த காலத்துல 1ஆம் கிளாஸ் சேரும்போது இப்படி காதை என்ன பண்ணணுமா? தொடரும். அப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்ப்பாங்க. இல்ல நான் சாப்பிடும் போது இப்படி சாப்பிட மாட்டேன், கொஞ்சம் இப்படிதான் சாப்பிடணும், சாப்பிட முடியாமா? முடியாது. அதனால இன்னைக்கு நீ கவனமா இருக்கணும். நம்ம கிறிஸ்தவம் எங்கே போய் கொண்டிருக்கணும்? ஒவ்வொரு மதத்தினரா இருக்கட்டும், ஒவ்வொரு ஜனங்களா இருக்கட்டும், அவர்கள் அவருடைய காரியங்களை எங்கே கொண்டு போகிறார்கள், நாம் எங்கே கொண்டு போகிறோம்? அல்லேலூயா. நீங்க ஊழியக்கார ஒரு சபையில வச்சுட்டீங்க, அவர் பார்த்துக்குவார்.
எல்லாமே செஞ்சிருவார். அல்லேலூயா. அவர் அதுதானே இருக்குது, நாங்களாம் அந்த வேலையை பார்க்க மாட்டோம் அப்படின்னு நீங்க நினைச்சாலும், கிறிஸ்தவங்க எல்லாருமே ஆண்டுடைய பிள்ளைகள் எல்லாருக்குள்ளேயும் ஆண்டவர் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஊழியம் எனக்கு மட்டும் கொடுத்ததா? சொல்லுங்க. எனக்கு மட்டும் ஊழியம் கொடுத்ததா? எனக்கு மட்டும் ஊழியம் கொடுத்தாரா? எல்லாருக்குள்ளேயும் அந்த ஊழிய பாரம் வரணும். சொல்லுங்க, ஊழிய பாரம் வரணும். ஆத்தும ஆதாயம் பண்ணணும். ஒரு சீசனா உருவாக்குறதுக்கு 10 வருஷம் சபையில இருக்கிறவங்க இந்நேரம் சீசனா உருவாகி இருக்கணும். அல்லேலூயா. 4-5 வருஷம் சபையில இருக்கிறவங்க இன்னைக்கு சாட்சியா நிக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிற சுடர் ஒளிகளா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதற்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உணருங்க, எனக்கு ஆசீர்வாதம் தேவைதான், எனக்கு நன்மை தேவைதான். ஆனா கிறிஸ்தவன் என்ற போர்வைக்குள்ள நாம் இருக்காதபடி கொஞ்சம் வெளி உலகத்துக்கு வருவோம். ஆமென். வெளியே பார்ப்போம் என்ன நடக்குது, கிறிஸ்தவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் நம்முடைய நாம ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நிமித்தம் நாம என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. கை கோக்கணும். அப்படிங்க, கை ஒரு உண்ணாவிரதம் எடுக்கிறதுக்கு கை கோக்குறாங்களா உலகத்துல? அல்லேலூயா. ஒரு தலைவரை வரவேற்கிறது கை கோத்து நிக்கிறாங்களா? கொடி பிடிச்சு நிக்கிறாங்களா? ஓடி ஓடி நிக்கிறாங்க பாருங்க. கீழே விழுந்தாலும் பரவாயில்ல, முட்டி மோதினாலும் பரவாயில்ல, போய் பார்க்கணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ராஜாதி ராஜா இயேசு வர போகிறார். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பாட்டு மட்டும் பாரு. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். எப்படி செல்வோமா? அழகா நான் பிறந்ததுல இருந்து பாடிக்கிட்டு இருக்கோம், இன்னைக்கும் பாடிக்கிட்டு இருக்கோம். இயேசு ராஜா வருகிறார். ஒரு பாட்டு, இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசனா கீதம் பாடு. அப்ப ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். உலக மனிதர்கள் செய்யக்கூடிய வேலையை காட்டிலும் அவருக்காக செய்யக்கூடிய வேலை அதிகமா இருக்கும். எத்தனை பேர் சொல்றீங்க இந்த காலை வேலையில? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க. ஆண்டவரும் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எண்ணி முடியாத அதிசயங்களை செய்ய விரும்புகிறார். பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்ய விரும்புகிறார். நாம கொஞ்சம் சில விஷயத்தை எடுத்துக்கணும். ஒரு விவசாயி விதைக்கிறாருன்னா அந்த விதையை விதைச்சிட்டு அப்படியே விட்டுருவாரா? விட மாட்டார். அந்த நிலத்தை தினமும் போய் பார்ப்பார். அந்த நிலத்துல பயிர்கள் வளர்ந்துருக்குதா? அதுக்கு என்ன பண்ணுவாங்க? களை எடுப்பாங்க, நீர் பாய்ச்சுவாங்க, வளர செய்யறதுக்கு பார்த்து உரம் போடுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. பண்ண மாட்டாங்களா? அல்லேலூயா. சில களைகளை எடுத்து போடுங்க. பக்கத்துல பாசுங்க, சில களைகளை எடுத்து போடுங்க. உங்க நல்ல நிலத்துல நீங்க விதைக்கப்பட்டவளா இருந்தால் 30, 60, 100 இதை இயேசு எங்க யாருக்கு போதிச்சார்? சீசர்களுக்கு போதிச்சாரா? மக்களுக்கு போதிச்சாரா? நீங்க விதைக்கிற விதை 30, 60, 100 பலன் கொடுக்கும். பலன் கொடுக்குமா? கொடுக்குமா? அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை அப்படிப்பட்ட எண்ணி முடியாத அதிசயங்களுக்குள்ள கொண்டு போகும். எண்ணி முடியாத அதிசயம், எண்ணி முடியாத காரியங்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம். உங்க வாழ்க்கை சிறுமையா தொடங்கப்பட்ட நாட்கள் இருக்கலாம். ஆனா இன்னைக்கு எண்ணி பாருங்க. ஒரு விஷயத்தை, ஒரு காரியத்தை எண்ணி பாருங்க. ஆண்டவர் எவ்வளவு செஞ்சிருக்காரா இல்லையா? என்ன முடியாது. அல்லேலூயா. இப்பவே எப்படி செஞ்சிருக்காரு, இனி வருகிற நாட்களில் இவ்வளவு காரியங்கள் ஆண்டவர் செய்வார். உபத்திரவத்தின் குகையில் இருந்து ஆண்டவர் நம்ம தெரிந்தெடுத்தார். ஒரு ஊழியக்காரருக்கு சொன்னாரு, நான் ஒண்ணுமில்லாம ஒரு இடத்துல போய் ஊழியத்தை ஆரம்பிச்சேன். எல்லாரும் வெறுமை, ஒண்ணுமே இல்லை. பல காரியத்துல ஆண்டவர் அங்கேயே கூப்பிட்டாங்க, ஆனா நான் போகல. ஆண்டவர் சொன்ன இடத்துல நான் கொஞ்சம் ஜெபம் பண்ணேன். இன்னைக்கு ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். அல்லேலூயா. அது மாதிரி நீங்க சொல்லணும், என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறார், கர்த்தர் என்னை பலப்படுத்திருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு ஆசீர்வதிச்சிருக்கா, நீங்க வாயில சொன்னாலும் உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க பார்க்கணும். மார்தட்டி நீங்க ஆசீர்வதிச்சிருக்கான்னு சொன்னாலும் சில ஆசீர்வாதங்கள் இன்னும் ஃபுல் ஸ்டாப்பா தான் இருக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்னும் ஆசீர்வாதங்கள் ஃபுல் ஸ்டாப்பா தான் இருக்கு. சில வேதனை எவ்வளவு நான் சொன்ன, 1 ரூபா கிடைச்சா பத்தாது, 2 ரூபா கிடைச்சாலும் பத்தாது, 1000 ரூபா கிடைச்சாலும் பத்தாது, 10 ரூபா கிடைச்சாலும் பத்தாது, அப்புறம் 1 லட்சம் கொடுத்தாலும் என்ன செய்யாது, போதும் சொல்லாத அளவுக்கு வந்துகிட்டே இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, உன் ஆசீர்வாதங்கள் ஏதோ ஒரு இடத்துல ஃபுல் ஸ்டாப் வைக்கப்பட்டிருக்குது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க பார்க்கணும். அதை கர்த்தர் இன்றைக்கு முழுமையாக்க விரும்புகிறார். அதை இன்றைக்கு எடுத்தெறிய விரும்புகிறார். அந்த தடைகளை உடைக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா.
பிரைஸ் லார்ட் சொல்லுங்க பார்க்கலாம். வேகமான வாசிக்க போறோம். என்னுடைய ஆசீர்வாதங்களுக்கு தடையா இருக்கிற காரியத்தை நான் மேற்கொள்வதற்கு முதலாவது நான் செய்கிற காரியம் ஜெனிசஸ், அதாவது ஆதியாகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 7 நட்சத்திரங்களை போல நாம் பிரகாசிக்க போகிறோம். ஆமென். முதலாவது நட்சத்திரம் எப்படிப்பட்ட நட்சத்திரமா இருக்கணும்? 7 ஸ்டாரா நம்ம மாற போறோம். பக்கத்துல பார்த்து 7 நட்சத்திரமா நீங்க சொல்லிக்க போறீங்க. வேதத்துல வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து தன் கைகளில் எத்தனை நட்சத்திரங்களை வைத்திருந்தார்? 7 நட்சத்திரங்களை வைத்திருந்தார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிப்பட்ட நட்சத்திரங்களை நம்ம வாசிங்க. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பேசினார். ஆதாமுக்கு ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு ஏற்ற நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தார். அவர் அவன் விலங்குகளில் ஒன்றை எடுத்து போதும். இப்ப இந்த ஆதாம் இந்த உலகத்திலே நட்சத்திரமாய் ஜொலிப்பதற்கு அவனுக்கு என்ன துணை வேணும்? ஏற்ற துணை வேணும். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஏற்ற துணை ஆண்டவர் தருவார், தந்திருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் லார்ட் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப இந்த ஆண்டவர் பார்க்கிறாரு, ஆகாயத்து பறவைகள், மிருகங்கள், காட்டு மிருகங்களுக்கு ஆதாம் பெயரிட்டான். ஆனா ஆதாமுக்கும் என்ன இல்ல? சொல்லுங்க. எல்லாம் ஜோடி ஜோடியா போகுது. சொல்லுங்க, எல்லாம் ஜோடி ஜோடியா போகுது. எல்லாத்துக்கும் ஆதாம் என்ன பண்ணாரு? சொல்லுங்க, பேர் வச்சார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகத்துல எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்காங்க. எல்லாம் ஜோடி ஜோடியாக போறாங்க. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆக படிக்குதியா? எல்லாம் நல்ல வீடு கட்டியிருக்காங்க. இன்னும் நான் என்ன செய்யல? நல்ல ஒரு வீடு கட்ட, நல்ல ஒரு வண்டியில நிறைய பேர் போறாங்க. நான் ஒரு வண்டி வாங்க முடியல பாருங்க. அல்லேலூயா. இந்த ஏக்கம் என் ஆண்டவர் பார்க்கிறார். ஆதாமுடைய ஏக்கத்தை ஆண்டவர் பார்த்தது போல நீங்க நட்சத்திரமா ஜொலிக்க முடியாம இருக்கிறதுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும். இருக்குமா இருக்காதா? ஹலோ, ஆமென். எண்ணி முடியாத அதிசயங்களை, பெரிய காரியங்களை செய்யணும்னா உங்க ஏக்கம் தீரணும். அல்லேலூயா. செய்திகளை நல்லா ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு. ஸ்டார்ஸா இருக்குன்னு சொல்லி நான் வேற வேற ஸ்டார்ஸ் சொல்ல, இதை வாசிக்கும் போது இந்த வருஷத்துல என்னடா இருக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஸ்டார்னே போகலையே. ஸ்டாரா மாறுறதுக்கு உங்க ஏக்கம் தீரணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ஸ்டாரா மாறுறதுக்கு உங்க ஏக்கம் தீரணும். மற்றவங்களை பார்த்து ஏங்குறீங்க இருந்தீங்களா? எனக்கு இந்த வாழ்க்கை கிடைக்கலையே, எனக்கு இப்படிப்பட்ட கணவன் கிடைக்கலையே, எனக்கு இப்படிப்பட்ட பிள்ளைகள் பிறக்கலையே, அல்லேலூயா, இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கலையே, எனக்குள்ள இந்த அபிஷேகம் இல்லையே, இப்படிப்பட்ட காரியங்கள் யோசிச்சிருப்போம். நம்ம யோசித்து பார்த்துருப்போம், என்னவா முடியும் நினைச்சிருப்போம். ஆண்டவர் அந்த ஏக்கத்தை உங்களிடத்துல தீர்க்க போறாரு. அந்த ஏக்கம் தீர்ந்துச்சுன்னா உங்களுக்கு ஆண்டவர் நட்சத்திரங்களா ஜொலிக்கிறதுக்கு பண்ணிடுவாரு. நீங்க ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கான வழி உங்களுக்கு கிடைச்சது. இந்த இடத்துல ஏற்ற ஆதாம் ஏற்ற துணைங்களா? சரி, கவனிச்சுதான் இருக்கீங்க. நாங்க தப்பா சொல்லிட்டேன், மன்னிக்கும். ஏவாள் ஏற்ற துணையா? கர்த்தர் கொடுத்தா ஏற்ற துணைதான். யார் பாவம் செஞ்சது? ஒத்துக்கிறீங்களா? யார் பாவம் செஞ்சா? ஏவாள் தான் பாவம் செஞ்சா. பாவம் செஞ்சது மாத்திரமல்ல, தன்னுடைய நட்சத்திரங்களாய் ஜொலிப்பதற்கு ஏற்ற ஏக்கத்தை கர்த்தர் தீர்த்து வைத்தாலும் அந்த ஏக்கத்துல அந்த அந்த ஆசீர்வாதத்திலிருந்து பாவம் செஞ்சிடக்கூடாது. கரங்களை தட்டி கர்த்தர் சொல்றேன். இன்னைக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் வேணும் ஜெபம் பண்றீங்க. எப்படிங்க? ஏக்கம். ஆண்டவரே, ஹalleluya, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே, எப்படியாவது பேங்க் மூலமா 2 லட்சம் ரூபாய் எனக்கு லோன் கிடைச்சு, ஆண்டவரே எனக்கு கிடைச்சா அதுல உமக்கு என்ன கொடுக்குறேன்? கொடுக்குறேன். ஹalleluya, தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். ஹalleluya பாபா எல்லாமே பேசிட்டு அந்த காசு வந்துடும். பாஸ்டர் எனக்கு என்ன பண்ணுங்க, லோன் வரணும்னு ஜெபம் பண்ணுங்க. இல்லை, அது ஆண்டவரே காக்கா மூலமா கொடுக்கணும். ஜெபம் பண்ணு கிடைச்சிடும். ஆள் அட்ரஸே இல்லை. கிடைக்கிற வரைக்கும் ஜெபம், போராட்டம். விடுதலை நாயகன் வெற்றியை பாட்டு பயங்கரமா பாடிட்டு கிடைச்ச உடனே 200 ரூபாய் போடுறதுக்கு கூட என்ன பண்ணுங்க,
மனசு வரல. நீ அப்படிதான் பாவையா, எல்லாம் ஜோடி ஜோடியா போகுதியா. இவன் ஜொலிக்கணும்னா, இவன் உன்னோட சந்ததி பூமியில வரணும்னா இவனுக்கு என்ன கொடுக்கணும்? ஏற்ற துணையை கொடுக்கணும்னு சொல்லி ஆசீர்வாதம். நல்ல கவனிங்க, ஒரு நல்ல ஆண்மகனுக்கு நல்ல ஒரு மனைவியை கிஃப்டா ஆண்டு கொடுக்கும்போது அந்த மகனும் மகளும் எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க கல்யாணத்துல. இப்போ சதீஷ் பண்ணுறாரு, பாஸ்டர் இன்னும் வரலையேன்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு மகனுக்கு ஒரு ஏற்ற துணையை கத்தர் கொடுத்துருக்கிறாரு. இப்போ அந்த கல்யாணம் நடக்கிற வரைக்கும் அவருக்கு எப்படி இருக்கும்? எப்படா ஆண்டவர், எத்தனையோ தேடி பார்த்தோம், வர வரைக்கும் தேடல, வந்ததுக்கு அப்புறம் நடந்துருச்சு. சாட்சி சொன்னாங்க இல்லையா? ஆமே. அப்ப ஏற்ற துணை கிடைச்ச உடனே எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. அல்லேலூயா. ஆதாம் சந்தோஷப்பட்டிருப்பாரா இல்லையா? நல்லா தூங்கிட்டு இருக்காரு, எடுத்து ஒரு வலாலம் எடுத்து அந்த இடத்துல ஒரு மனுஷன் செஞ்சு குளிச்சு பாக்குறான். ஐயோ யாரா பியூட்டிஃபுல், எல்லாத்துக்கும் ஜோடியா எனக்கு ஒரு ஜோடி கிடையாது. ஆதாமுக்கு இருந்த சந்தோஷம் எப்படி இருந்து பாருங்க. ஒரு ஜோடியை பார்த்தோம் இருந்திருப்பாரு, மிகுந்த சந்தோஷம். இவர் பாட்டு இருக்குல்ல, ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு, அப்படி பாருங்க மாதிரி துதிச்சிருக்கலாம். மனைவியை பார்த்தோன்னு சந்தோஷம், ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அது வரைக்கும் மிருகத்தோட யானை பார்த்து பேசிருப்பான், நாயை பார்த்து குறைச்சிருப்பான், குரங்குக்கு பேச தெரியாது, என்னென்னமோ பாஷையில பேசிருப்பான். ஆனா இப்ப தான் பேசுற பாஷைய மனசு பேசணும் பார்த்தோன்னா அவ்வளோ ஸ்ட்ரங் ஆயிடுச்சு. கர்த்தர் சொல்றாரு, நீ தேடி கிடைக்காத ஆசீர்வாதத்தை உன் கண்ணுக்கு முன்னாடி கர்த்தர் கொண்டு வந்து கொடுத்து, நீ பார்க்குற, நீ பேசுற, நீ நடத்து கொடுக்குற, உன் வாழ்க்கையில கிடைக்க வேண்டிய அந்த அற்புதத்தை உன் கண்ணு முன்னாடி கர்த்தர் போட விரும்புகிறேன். எவ்வளவு நாள் ஏக்கம். அல்லேலூயா. இப்ப அவன் கிடைக்குது, என்ன மாதிரியே கண்ணு, என்ன மாதிரியே மூக்கு, ஆமே மனுஷி அப்படின்னு சொல்லி அவருக்கு என்ன பண்றாரு? என் விழா, என் மாம்சத்தின் மாம்சம், என் எலும்பு ரத்தம். இவனுக்கு தெரியுமா அது? ஆனா சொல்ற தீர்க்கதரிசி, மாம்சத்தின் மாம்சம், ரத்தத்தின் ரத்தம். இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் உன் எலும்புல ஒட்ட போகுது. ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் உன் நரம்புக்குள்ள வரப்போகுது. ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் உன் தலை மேல வரப்போகுது. ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் உன் ரத்தத்துல கலக்க போகிறது. அப்படிப்பட்ட ஒரு மகிமை, ஒரு மகிமை மகிமை இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அதுதான் எண்ணி முடியாது. ஒரு காரியம் நடந்து கை கால என்ன பண்ணும்? சில்லுக்கும், உடம்புலாம் பதறும், அப்படி துடிக்கும். பார்த்தீங்களா? நன்மைகள் நடக்கும் பொழுது பெற்றுக்கொள்ளும். என்னாலே சொல்லுவோம், பாஸ்டர் என்னாலே நினைச்சு கூட பார்க்க முடியல, இப்படி நடந்துருச்சு, இப்படி ஆயிடுச்சு, புள்ளரிக்குது சொல்லுவோமா? அது மாதிரி இங்கே இருந்தா யாருக்கு நடந்துச்சு? யாருக்கு நடந்துச்சு? புள்ளரிச்சுக்கா. நான் ஏக்கமா பார்த்தேன், எனக்கு என்னோட ஒரு ஜனம் வந்துருச்சு தேவ பிள்ளைகளே. ஆனால் அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு விளைவை கொடுத்தது. பாவம் என்ன செய்யப்பட்டது? அது மாதிரி சில காரியத்தை கர்த்தர் நம்மளுக்கு அள்ளி கொடுக்கிற பொழுது கவனம் தேவை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துல நான் வாழ்வதற்கு கவனம் மிக மிக அவசியம். அல்லேலூயா. பிரைஸ் லார்ட் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க. முதலாவது, நட்சத்திரங்களாய் மாறுவதற்கு, எண்ணி முடியாத அதிசயங்களை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஏக்கம் தீரணும். சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஏக்கம். கர்த்தர் இன்றைக்கு உங்களை நட்சத்திரங்களாய் ஜொலிக்கப்படுவதற்கு, அவருடைய நேசமும் பாசமும் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா உங்க ஏக்கத்தை அவர் தீர்த்து வைப்பார். அல்லேலூயா. இரண்டாவது காரியம், நான் 7 நட்சத்திரத்தை குறித்து மெசேஜ் கொடுக்கல, நட்சத்திரமா மாறுவதற்கு என்னன்னு சொல்லி தரேன் டெஃபினிஷன். அல்லேலூயா. நட்சத்திரமா ஜொலிப்பது வேற செய்தி, நீங்க கேட்டிருப்பீங்க. ஆனா நட்சத்திரமா மாறுவதற்கு நமக்கு இருக்கிற தடை என்ன? என்னுடைய ஏக்கம் மாறணும். சொல்லுங்க, ஏக்கம் மாறணும். அப்பதான் நட்சத்திரமா மாறுவோம். அல்லேலூயா. நம்ம விசுவாச அறிக்கையிடுவோம், பேச்செல்லாம் நல்லா வரும், வெற்றியின் முழக்கம் வரும், அழுக மாறும், கவலை மாறும். ஆண்டவர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் முன் வருவோம். அடுத்தது வாசிங்க, ரெவலேஷன், அதாவது வெளிப்படுத்தல் 1:5. வெளிப்படுத்தல் 1:5. உண்மையுள்ள சாட்சியும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. போதும். அடுத்த ஆசீர்வாதம், அதாவது நட்சத்திரமாய் ஜொலிப்பதற்கு, எண்ணி முடியாத, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு கிருபை, அப்புறம் சமாதானமும் நமக்குள்ள என்ன செய்யணும்? உண்டாகணும். அதற்கு ஃபர்ஸ்ட் அந்த வசந்த வாசிங்க. உண்மையுள்ள சாட்சியும்
முதல் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும். அப்ப நமக்குள்ள ஒரு சமாதானமும் கிருபையும் சமாதானமும் இருந்தா அது யார்கிட்ட இருந்து கிடைக்குது சொல்லுங்க? கர்த்தர் இயேசுவிடத்துல இருந்து நமக்கு கிடைக்குது. அந்த கிருபையும் சமாதானமும் உங்களை ஒரு நட்சத்திரங்களாக இந்த உலகத்திலே ஜொலிக்க செய்யும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை ஒரு பக்கம் நம்ம வச்சுக்குவோம். அதை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு நமக்குள்ள கிருபை வேணுங்க. நம்மளுக்குள்ள ஒரு சமாதானம் வேணும். அல்லேலூயா. இந்த கிருபை சமாதானம் வேதத்துல நிறைய வரும். படிச்சிருக்கீங்களா? சொல்லுங்க, கிருபை பத்தி வசனங்களை சொல்லுங்க. கிருபை ஏற்றுள்ளது. கிருபை கிடைத்தது. கிருபை பெற்றவளை வாழ்க. நல்லவர் கிருபை ஏற்றுள்ளது. நிறைய சமாதானத்தை பத்தி ஒரு வசனம் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. பெரிதா இருக்கும். அவர் சமாதானக்காரர். சமாதானத்தை தருவேன். நான் சொன்னா இதெல்லாம் வந்து ஏசப்பாவை சொல்றீங்க. நான் சமாதானம் உண்டாக்குற மாதிரி ஒரு வார்த்தை சொல்றேன். சரி, இந்த வார்த்தை உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. கிருபையும் சமாதானமும் ரெண்டும் அடிக்கடி நம்ம அதுதான் ரெண்டும் அடிக்கடி வேதத்துல வருது. இன்னைக்கு முக்கியமா நான் நட்சத்திரமா ஜொலிப்பதற்கு இல்லாம இருக்கிற விஷயம் என்னன்னா கிருபையும் அது ஏசப்பா மூலமா உங்களுக்கு தரப்போறார். விசுவாசிக்கிறீங்களா? எனக்கு ஆராய்ந்து முடியாத எண்ணி முடியாத பெரிய காரியங்கள் ஆண்டவர் செய்யணும்னா நான் என்ன செய்யணும்? கிருபையும் சமாதானமும் எனக்குள்ள இருக்கணும். கிருபை என்பது உங்களுக்கு தெரியும், தகுதி இல்லாதவருக்கு தேவன் காட்டுகிற இரக்கம். சமாதானம் என்பது ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான உள்ளத்துல இருக்கக்கூடிய கவலையெல்லாம் எடுத்து அவர் மேல வச்சதுக்கு அப்புறம் நமக்கு உண்டாகக்கூடிய ஒரு சமாதானம். அதுதான் சமாதானமா நான் வெளிப்படுது. வேதம் சொல்றது, உங்களுக்கு நான் என்னத்தை வச்சுட்டு போறேன்? சமாதானத்தை உங்களுக்கு நான் வச்சுட்டு போறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு நிறைய பேருக்கு சமாதானம் இருக்கா? சொல்லுங்க. போன வருஷம் சமாதானம் இருந்துச்சா உங்க வீட்டுல? உங்க வேலைக்கு சமாதானம் இருந்துச்சா? அல்லேலூயா. இந்த போன மாசம் 1வது மாசத்துல 31 நாள் முடிஞ்சா சமாதானம் இல்லாம இருந்தீங்களா? ஓகே. கிருபை உங்களுக்குள்ள இருந்துச்சா? இது இருக்குது. இது கிருபை இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். என் மேல ஆண்டவர் கிருபையா இருக்கிறாரு. என்ன இல்லாம இருந்துச்சு? அப்ப ஏன் நம்மளுக்கு வாக்குத்தத்தை நிறைவேறல? ஏன் நிறைவேறல சொல்லுங்க. கிருபை இருக்கு உங்ககிட்ட. அந்த கிருபை என்ன பண்ணணும்? தப்பு. வாங்க வந்துட்டீங்க. இன்னும் கொஞ்சம் பண்ணணும்தான். அப்புறம் சமாதானம் அப்புறம் அப்புறம் வந்துட்டீங்க. இன்னும் கொஞ்சம் வாங்க 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 வாங்க. காலையில எந்திரிச்சு ஜெபம் பண்ணுவோம். என்ன சொல்றோம்? கிருபை இருக்குது, பிரச்சனை இல்ல. அந்த கிருபை எப்படி மாறணும்? புதிதா மாறணும். இப்பதான் ஐயோ அப்பா கரங்களை தட்டி கர்த்தர் சொல்றேன். நான் நட்சத்திரமா ஜொலிக்கிறதுக்கு, ஆசீர்வாத வாக்குத்தத்தத்தை பெறுவதற்கு எனக்குள்ள அந்த கிருபையும் சமாதானமும் கரெக்டா வேலை செய்யணும். 4 டயர் இருக்குது. 2 டயர் 4 டயர் இருக்குங்க. வண்டிக்கு 2 சக்கரம். இந்த 2 சக்கரத்துல முன்வீல்ல பஞ்சர் ஆயிடுச்சு. வண்டி எப்படி ஓடும்? பின்வீல்ல பஞ்சர் ஆயிடுச்சு, ஓட்ட முடியாது. 2 எப்படி இருக்கணுங்க? சரியா இருக்கும். அல்லேலூயா. சரி, நான் முன்னாடி டயரை இந்த சின்ன கியா நிறைய பாட்டு இருக்கு. கிருபையை குறிச்சு, சமாதானத்தை குறிச்சு நிறைய பாட்டு இருக்குது. ஆண்டவரை கேட்கணும். ஆண்டவரே எனக்குள்ள சமாதானம் வரட்டும். கேளுங்க, ஜெபம் பண்ணுங்க. இயேசுப்பா எனக்குள்ள கிருபை புதுசா வரட்டும். நீங்க மாறுதட்டி சொல்லலாம், எனக்கு
ஆண்டவர் வல்லமையை கொடுத்துட்டாரு, கிருபையை கொடுத்துட்டாரு. நான் ஜெபம் பண்ணா என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும். நான் ஜெபம் பண்ணா பிசாசு ஓடும். நான் பாட்டு பாடினா அந்த பாட்டு தாளம் எனக்கு கொடுத்துருக்காரு. இதெல்லாம் நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தா பத்தாது. இது என்ன ஆகும்? உங்களுக்கு புதுசா மாறணும். சொல்லுங்க, புதுசா மாறணும். அல்லேலூயா. சரி, ஓகே. நான் வந்து செல்போன்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், ஸ்மார்ட் போன்லாம் இனிமேல் யூஸ் பண்ண மாட்டேன். 1986 இருந்த போனை தூக்கிட்டு வந்து வச்சு, அது என்ன இப்படி சுத்துற போன் இருக்குல்ல, அதை வச்சுதான் நான் யூஸ் பண்ணுவேன்னா நீங்க இந்த காலத்துல யூஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஒயர் கிடைக்குமா? போனவே காணும். பக்கத்துல பாஸ் சொல்லுங்க, உங்களுக்கு முதல் கிருபை கொடுத்ததெல்லாம் போயிடுச்சு, இப்ப கொடுக்கிற கிருபை பெருசு, புதுசு புதுசு. சொல்லுங்க, புதுசு. அல்லேலூயா. நட்சத்திரங்களா ஜொலிக்கிறதுக்கு பழைய அனுபவம், பழைய கிருபைகள் ஒளிந்து போகணும். அல்லேலூயா. எல்லாம் புதிதாய் மாறணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சமாதானம் உங்களுக்குள்ள இன்னும் இருக்கணும். சமாதானம் அற்றவர்களா இருக்கக்கூடாது. சொல்லுங்க, கர்த்தரை தேடுவதில் எனக்குள்ள ஒரு சமாதானம் வரட்டும், என் குடும்பத்துக்குள்ள ஒரு சமாதானம் வரட்டும். உங்க வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியாததுக்கு மிக மிக முக்கியமா நம்மளுக்கு மிஸ் ஆகிற காரியம் என்னன்னா சமாதான குலைச்சல். பக்கத்தில் ஒரு சமாதான குலைச்சல். சமாதான குலைச்சல் இருந்தா வாக்குத்தத்தத்தை என்ன செய்ய முடியாது? சுதந்திரிக்க முடியாது. அல்லேலூயா. வானத்தின் நட்சத்திரங்களை போல ஒரு பிரகாசம் உள்ளவர்களாய் நாம் மாறுவதற்கு, வாக்குத்தத்த வசனங்களை பெறுவதற்கு நம்ம ஏக்கத்தின் தான் நம்ம ஜொலிச்சிருவோம். நமக்கு கிருபையும் சமாதானம் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம்? ஜொலிச்சிருவோம். ஹல்லேலூயா. மூணாவது காரியம் வாசிங்க, எபேசியர் 5:8. எபேசியர் 5:8. அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் எப்படி இருக்கீங்க? வெளிச்சமா இருக்கீங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க பார்க்கலாம். 7 ஸ்டாரா நீங்க மாறணும்னா, மூன்றாவது அந்தகாரமா இருந்தீங்க, இருளா இருந்தீங்க, இப்ப எப்படி மாறி இருக்கீங்க? வெளிச்சமா மாறிட்டீங்க. ஹல்லேலூயா. ஸ்டாரா மாறிட்டீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஸ்டாரா, நட்சத்திரமா மாறிட்டீங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க, வெளிச்சமா மாறிட்டேன். சரி, வெளிச்சமா மாறினவங்க எப்படி இருக்கணும்? பிரகாசம். நீங்க வெளிச்சம் சொன்னா எல்லாரும் மைண்ட் எங்க போயிருது? அப்படி வாங்க வலிக்கு. வெளிச்சம்னோட எதை நினைக்கிறீங்க? அதுதான் கண் முன்னாடி வருது. லைட்டு, ஸ்டேடியம் லைட்டு, நட்சத்திரம், சூரியன், இது மாதிரிலாம் விசுவல் வருது. அந்த விசுவலை நீங்க போகாதீங்க. வெளிச்சம்னா என்ன? விடுதலை. அதுல இருந்து வந்துட்டோம், பிசாசுல இருந்து வந்துட்டோம். ஆமென். அப்புறம் கர்த்தருக்குள்ளாக நல்ல கிருபைகள், வல்லமைகள் பெற்று நம்ம வந்துட்டோம். அப்ப நம்ம வெளிச்சமாய் மாறுவதற்கு உங்களுடைய பிரகாசம், நீங்க பக்கத்துல இருந்து ஜெபம் பண்றீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு வெளிச்சம் இருந்துச்சுன்னா பக்கத்துல இருக்கிற மேல என்ன பண்ணுங்க? வெளிச்சம். நீங்க நின்னு பாட்டு பாடுறீங்க, தொத்திரம் எஸ் கை சாணி தட்டுறன்னு சொல்லுவாங்களா, தொத்திரம் ஏசுநாதா. பக்கத்துல பார்க்கும்போது இப்படிதான் தட்டணும் போல அது தட்டிட்டு அது பக்கத்துல பார்க்கும். அதை விட உங்க வாய்ப்பு சரி. எப்படி வெளிச்சமா இருக்கீங்க நீங்க? எப்படி வெளிச்சமா இருக்கீங்க? அல்லேலூயா. பக்கத்துல கை தட்டினா தலையில நறுக்கு கொட்ட வச்சு இப்படி தட்டணுமே. உங்களுடைய வெளிச்சம் பிரகாசிக்க கரையில தட்ட 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 அது அப்படியே பிரதிபலிக்கும் பாருங்க. நீங்க நினைக்கிறீங்க பக்கத்துல இருக்கிறவங்க அபிஷேகத்துல நிறையறாங்க, நான் நிறைய நினைக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில பக்கத்துல இருக்கிறவங்க மேல உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் போகணும். என் பாத்திரம் பாட்டு பாருங்களா இல்லையா? பாட்டு பாருங்களா இல்லையா? பாட்டு பாடின சந்தோஷம். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது, நிரம்பி எங்க ஓடுது? எனக்குள்ளே பத்தாது ஒரு நாள். அடுத்த வாரம் எனக்குள்ள ஜீவூற்று அது மற்ற ஒரு நாளும். தேவ பிள்ளைகளே, உங்களுக்குள்ள பாத்திரம் நிறைஞ்சிச்சுன்னா அது பக்கத்துல என்ன பண்ணணும்? அந்த வசனம் சொல்லுது, நீங்க ஸ்டாரா இருந்தீங்கன்னா போதும். நீங்க மட்டுமல்ல, உங்க குடும்பம் பிரகாசிக்கும்,
நீங்க மட்டுமல்ல, உங்களுடைய சொந்த பந்தங்கள் பிரகாசிக்கும். நீங்க மட்டுமல்ல, உங்கள் சபை மக்கள் பிரகாசிப்பார்கள். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை நீங்க சுதந்திரித்துக் கொள்ள முடியும். கண்ணில் இருட்டுல ஆண்டவர் எடுத்து போட்டுருவார். ஆராய்ந்து முடியாத, எண்ணி முடியாத அதிசயங்களை உங்க கண்ணில் பார்க்க வைப்பாரு. ஏன்னா நீங்க வெளிச்சமா மாறுறீங்க. கண்ணை தட்டி கதை சொல்ல மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாரா மாறணும்னா ஏகம் தீரணும். ஸ்டாரா மாறணும்னா கிருபையும் சமாதானமும் இருக்கணும். ஸ்டாரா மாறணும்னா வெளிச்சமா மாறணும். அடுத்தது வாசிங்க டக்குன்னு. ஜான், அதாவது ஜான்னா யோவான் 10:3. யோவான் 10:3. அவர்களை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனுக்கு பின் செல்கிறது. ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால். அப்ப மேய்ப்பன், ஆண்டவர் இல்ல ஊழியக்காரர் யார் சத்தத்தை ஆடுகள் கேட்கிறதோ அந்த ஆடுகள் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்கும். கரங்களை தட்டி கதை சோதனை பண்ணுவோம். அல்லேலூயா. அப்ப நீங்க வழி தப்பி போகிற பொழுது, ஆமென், ஊழியக்காரர்கள் மூலமாக, வேதத்தின் மூலமாக, ஜபத்தின் மூலமாக இந்த ஆடுகளுக்கு மேய்ப்பனாய் இருக்கக்கூடிய ஆண்டவர் சரியான சத்தியத்தை சொல்லி உங்களை அழைக்கிறார். அல்லேலூயா. அந்த சத்தத்திற்கு கவனமாய் செவி கொடுக்கிற ஆடுகளாய் மாறணும். அல்லேலூயா. என்னதான் சொல்லியா நாங்க அப்படிதான் இருப்போம் அப்படின்னா அந்த நாட்கள் நமக்கு பிரயோஜனமாவே இருக்காது. ரைஸ்ல சொல்லுங்க மாட்டோம். இந்த செய்தி ஒருவேளை நீங்க கேட்கலாம், இந்த இடத்துல நீங்க வேற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, என்னோட யோசனைகளை என்கிட்ட ஒப்புவை, உன் காரியத்தை நான் வாய்க்க பண்ணுவேன். என்னென்னமோ உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கலாம், யோசிச்சுட்டு இருக்கலாம், டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கலாம். அந்த செய்தியை கேட்க கூடாது உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கலாம். அந்த பாரம், அந்த கஷ்டம், அந்த துன்பம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணலாம். இப்ப இந்த மேய்ப்பனுடைய சத்தம் உங்க காதுல தொனிச்சா நீங்க தெளிவாங்க, அவருக்கு பின்னாடி செல்லுங்க. உங்களை ஆண்டவர் நட்சத்திரங்களை போல பிரகாசிப்பார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டும் நீங்க இன்னும் அல்லேலூயா சொல்லலைன்னா பத்துல எனக்கு அதான் சொன்னேன். போன வாரம் பேசிட்டு 100 ஆடு ஒருத்தருக்கு ஆடு, ஒரு ஆடு போயிடுச்சு. இந்த மேய்ப்பன் என்ன பண்றாருன்னா 99 ஆடுகளை விட்டுட்டு ஒரு ஆடை தேடி போறாரு. அது எங்க இருக்குது? புதர்ல. ஏதோ ஒரு புதர்ல மாட்டுச்சு. சரி, இப்ப புதர்ல மாட்டின இந்த ஆட்டை இந்த மேய்ப்பன் எப்படி தேடி இருப்பாரு? வாய்ஸ் அங்க போட்டிருக்குது. என்ன போட்டிருக்குது? நான் சத்தம் போடுவேன், நீங்க சத்தம் போடுவீங்க, எல்லாரும் சத்தம் போடுவோம். ஆடு என்ன பண்ணாது? வராது. யாருடைய சத்தம் ஈக்குவலா இருக்கோ அவங்க சத்தத்துக்கு தான் ஆடு போறாது. ஆடு எப்படி கூப்பிடுதுங்க? பாபா அப்படி கூப்பிடுறது. பாபா பாபா. இந்த ஆடு ஓ ரைட்டு, என்னோட ஆடு அது முள்ளுல சிக்கினாலும் தன் மேல பட்டு காயப்பட்டாலும் அந்த ஆடை என்ன பண்ணணும்? காப்பாற்றணும். நீங்க நான் சொல்றேன், நீங்க எந்த கஷ்டத்துல இருந்தாலும் உங்களை தேடி இயேசு வராரு. உங்களை தேடி இயேசு வராரு. எந்த சிக்கல்ல மாட்டி நீங்க கண்ணீர் வடிச்சிட்டு இருந்தாலும், வெளியே வர முடியாதபடி தவித்துக் கொண்டிருந்தாலும் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். ஒரு சத்தத்தை கேட்கிறீங்களா? இதோ வாசப்படியில் என்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார், அவனிடத்தில் பிரவேசித்து அவனோடு கூட ஏசப்பா கூப்பிடுற சத்தம் உங்களுக்கு கேட்டுச்சுன்னா நீங்க மனம் திரும்பிப்பீங்க. ஏசப்பா சத்தம் உங்களுக்கு கேட்டுச்சுன்னா எண்ணி முடியாத அதிசயங்களை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என் ஆண்டுடைய சத்தத்தை, கர்த்தருடைய சத்தத்தை, மேய்ப்பனின் சத்தத்தை, வேதத்தின் சத்தத்தை நீங்க கேட்டீங்கன்னா நட்சத்திரமா ஜொலிக்கலாம். துன்மார்க்குடைய ஆலோசனை கேட்டு பாவிகள் வழியில் நின்று பரிகாசக்காரன் உட்கார இடத்தில் உட்கார்ந்து கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் துன்மார்க்குடைய ஆலோசனை என்ன செய்யக்கூடாது? பாவிகள் வழியில பரிகாசக்காரனுடைய இந்த சத்தத்தை நீங்க கேட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு அதை அரெஸ்ட் பண்ணுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க உங்க காதுகள் திறக்கப்படட்டும்.
ஏன்னா நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனிந்து அந்த ஆசீர்வாதத்தை, அந்த பிளெஸிங்க பெறணும்னா இந்த சத்தத்தை கேட்கணும். ஹல்லேலூயா. நீ ஆண்டுட்ட ஒவ்வொரு நாள் உங்க பர்சனல் ஜெபத்துல நைட்டும் பகலும் பண்ணலாம், இல்லை எந்த நேரத்தில் நீங்க பண்ணாலும் அவருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு டைம் கொடுங்க. ஆண்டவர் கூட பேசுங்க, என் கூட பேசுங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுக்காக இயேசுவா பேசுறாரு, உங்களுக்காக இயேசுவா பேசுறாரு. உங்களுக்காக வாதாட யாரும் இல்லை நினைக்காதீங்க. உங்களுக்காக இயேசு ஒரு தூதன் அனுப்புறாரு. உனக்கு குற்றப்படுத்துறவங்க, உங்களுக்கு விரோதமா நின்றவர்கள் முன்பதாக கர்த்தர் ஒரு தூதன் அனுப்பி உங்களுக்காக அவர் பேசுகிறார். இந்த சத்தத்தை கேட்க ஆயத்தமா. அடுத்தது வாசிங்க, டக்குன்னு வாசித்து சொல்லுங்க. யோவான் 13:25. யோவான் 13:25. இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே, அவன் யார் என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்துக்கு கொடுத்தார். அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் போதும். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பகுதியில ஒரு வாசிக்கும். எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். அப்ப நட்சத்திரங்களா ஜொலிக்கணும்னா அப்பா மடியில சாஞ்சிருக்கணும், அவரை சார்ந்து இருக்கணும். சொல்ற சாஞ்சு இருக்கணும், சார்ந்து இருக்கணும். உலக தகப்பன் மடியில உட்கார்றதுக்கு எவ்வளவு சந்தோஷம். என் பிள்ளைலாம் பார்த்தா எங்க உட்காந்து குடு 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 குடுன்னு ஓடி இவ்வளவு பெரிய பிள்ளையாக என் பாப்பா எனக்கு காலடி இது பண்ணுவோம். ஏன்னா தகப்பன் மடியில உட்கார்றதுக்கு கூச்சப்படவே வேண்டாம், ஏறி உட்கார்ந்துக்கலாம். அது மாதிரி ஏசப்பா மார்பில சாயத்துக்கு கர்த்தர் உங்களுக்கு அனுமதி கொடுக்கிறார். அல்லேலூயா. அவருடைய மார்பில சாஞ்சு இருக்கிற பிள்ளைகளை அவர் கைவிடுவதே இல்லை. எப்படியாவது பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அற்புதத்தையும் செய்யணும்னு அவர் இன்றைக்கு முடிவு பண்ணிட்டார். முடிவு பண்ணிட்டாரு. ஆமா, நீங்க யாரு மேல சாஞ்சிருக்கீங்க? சாயத்துக்கு உங்ககிட்ட ஆண்டவர் நின்று கொண்டே இருக்கிறார். வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் வலதுபுறத்திலும் சாய்ச்சிடாதீங்க. யார் மடியில சாய்ங்க? அல்லேலூயா. நம்ம உலகத்தார் மேல சாஞ்சிருக்கோம். ஐயோ, அவர் எனக்கு இப்படி தருவாரா, என் அத்தான் எனக்கு செய்வாரா? செய்வார், நல்லா. ஆமா, தோத்திரம். என் ஆண்டவருடைய மார்பில சாய்ங்க. அல்லேலூயா. நிச்சயமா உங்களுக்கு நட்சத்திரங்களை போல ஆண்டவர் பிரகாசிக்க செய்வாரா. அடுத்தது எவ்வளவு வாசிங்க? எத்தனை? 5. 2 சீக்கிரம் வாசித்துருங்க. எபேசியர் 2:6. எபேசியர் 2:6 வேகமா. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை வருங்காலங்களில் விலக்கிக் கொள்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம வாழ்க்கையை கிறிஸ்துவோடு வாழணும். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் நீங்க நட்சத்திரங்களா ஜொலிக்கணும்னா எது? ஏக்கம் தீரணும். அடுத்தது கிருபையும் சமாதானமும் நமக்குள்ள இருக்கணும். அடுத்தது வெளிச்சமா இருக்கணும். அடுத்தது சத்தத்தை கேட்கணும். அடுத்தது மார்பில் சாயம். அடுத்தது அவரோடு கூட வாழணும். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். சீசர்கள் ஏசப்பா பின்னாடி போகும்போது ஏதாவது யோசித்திருப்பாங்களா? மத்தேயு யோசித்தானா? அந்த இடத்துல வேலையை விட்டுட்டு பேதுரு யோசித்தாரா? உன் வலையை விட்டுட்டு உன்னை மீன் பிடிக்கிறவனா அல்ல அல்ல ஆண்டவரே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றானா? எல்லாரும் ஏசப்பா பின்னாடி போறாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் ஏசப்பா பின்னாடி. நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்க நான் சொல்லல. அல்லேலூயா. உங்க ஆவி அந்த அந்த டைம்ல அப்படி. இன்னைக்கு ஆவி ஆத்மா சரீரத்தை ஏசப்பாவுக்கு பின்னாடி நீங்க போக அவரோடு கூட வாழ ஆசைப்படணும். சொல்லுங்க, கிறிஸ்தவர்களாக நான் இருப்பது, கிறிஸ்தவனாய் இருப்பது. சொல்லுங்க, கிறிஸ்தவனாய் இருப்பது அவரோடு கூட வாழ.
சொல்லுங்க, யாரோட கூட வாழ? கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்வதை காட்டுங்க, கிறிஸ்துவோடு வாழ்ந்து கொண்டு. கிறிஸ்தவனாலே என்னதான்? யாரோட வாழணும்? ஒரு பாட்டு இருக்கு, அருந்த கொடிய போடுன்னு செடியோடு. அந்த செடி தான் யாருங்க? அல்லேலூயா. அந்த செடியோடு நம்ம என்ன பண்ணணும்? சேர்த்துக்கொண்டோம். அதனால கடைசி பாயிண்ட் நம்ம வாசித்தோம், ஜோமான போறோம். வாசிங்க. தீத்து டைட்டஸ் 2:13. 2:13 வாசிங்க. நான் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாக்குதலுக்கும், என்னது? மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நம்ம நட்சத்திரங்களா ஜொலிக்கணும்னா ஏசப்பாவோட வருகை எதிர்பார்த்து காத்திருக்கணும். அவருடைய மகிமை எதிர்பார்த்து காத்திருக்கணும். அப்படி காத்திருந்தாலே நமக்குள்ள பரிசுத்தம் வந்துடும், பயம் எல்லாம் போயிடும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வந்துடும், ஒழுக்கம் வந்துடும், வேதத்தை வாசிக்கணும். ஏன்னா யார் வரப்போறா? ஏசப்பா வரப்போறாரு. அவருக்கு முன்னாடி நான் தகுதி உள்ளவனா இருக்கணும், நட்சத்திரமா ஜொலிக்கணும்ன்றது அது நம்ம டிசைட் பண்ணிடுவோம். கடைசியா அவருடைய வருகைக்கு காத்திருந்தா நட்சத்திரமா ஜொலிப்பீங்க. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம சில 3-4 காரியத்தை விளக்கமா பார்த்தோம், நேரம் இல்லாதனால அந்த 2 காரியத்தை நான் சுருக்கமா முடிச்சிடுறேன். உங்களுக்கு தெரியும், இது விளக்கணும் அவசியம் இல்லை. அவர் வருகைக்கு காத்திருக்கணும். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ஏக்கம் தீரணும். அவருடைய வருகைக்கு எல்லாம் எந்திரிக்கலாமா? ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா. நன்றி அப்பா. அப்படியே நம்ம திருவள்ளுவர்